ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஷாப்பிங் மால் அண்ட் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ராம்பலைனையும் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பிளான் பண்ணது என்னமோ ட்ராம்பலைன் மட்டும்தாங்க. ஹைவேஸில் வரும்போது ஒரு எக்ஸிட்டை மிஸ் பண்ணதுனால நாங்கள் இந்த மாலுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். இந்த மாலோட பேர் த அவுட்லெட் ஷாப்பீஸ். இது வந்து நாங்கள் இருக்க இடத்துலேருந்து எங்களுக்கு ஒரு 20 minutes ட்ரைவ் தான். லூயிவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹைவேஸில் ஏதாவது ஒரு எக்ஸிட்டை மிஸ் பண்ணிட்டோன்னா 1/2 மணி நேரத்துக்கு குறையாமல் சுற்ற விடுதுங்க. ஸோ நாங்கள் இதோட 2 தடவை ஹைவேஸில் இந்த மாதிரி எக்ஸிட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். அப்படி மிஸ் பண்ணதுலேயோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா நாங்கள் இந்த மாலை போய் பார்த்தது தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஒரு கேசல் டைப்பில் இதை கட்டியிருந்தாங்க. நம்ம யூஸ்வலாக பார்க்குற மால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு பில்டிங்கில் நிறைய ஷாப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மால் பொறுத்த வரைக்கும் இது ஓப்பன் ரூஃபாக இருந்துச்சுங்க. நம்ம நடந்து போகக்கூடிய எல்லா வழியுமே பார்த்திங்கன்னா மேலே ரூஃப் கிடையாது. சின்ன சின்னதாக அழகாக சின்ன டூம் மாதிரி போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம என்ட்ரு ஆகி உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாலோட மேப்பும் அதுக்குள்ளே என்ன கடைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா அந்த பில்டிங்கோட கலர் தாங்க அதோட ப்ளஸ்ன்னே நான் சொல்லுவேன். அவ்வளோ மைல்டு கலர்ஸில் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. அதுவும் இல்லாமல் என் கையில் ஒரு வேஸ்ட்டு டிஷ்யூ இருந்துச்சுங்க. சரி அதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குப்பை தொட்டியை தேடிட்டு இருந்தேன். ஆனால் அந்த குப்பை தொட்டியை கூட அவங்க பூந்தொட்டி மாடலில் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போனா பாருங்கள் இந்த பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம் பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுடி டே தாங்க. அதனால் அந்த வெதருமே எங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருந்தது சுற்றி பார்க்க. இந்த மால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான மால் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர் மக்களையுமே நான் இங்கே நிறைய பேர் பார்த்தேன். எங்களுக்கு தாங்க இந்த மாலை பற்றி பெருசாக தெரியல. எதர்ச்சியாக நாங்கள் வரப்போய் தான் இந்த மால் இருக்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சது. நம்ம லைஃப்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் வேற ஒரு இடத்துக்கு போய் இறங்கியிருப்போம். ஆனாலும் அந்த இடத்த விட இந்த இடம் அழகாக இருக்குது அப்படின்னு பெட்டராக ஃபீல் பண்ண தருணங்கள் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ உங்கள் லைஃப்லேயும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில தருணம் நடந்திருக்கும் இல்லையா? அதை என்னோட காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்வலாகவே நம்ம மால்க்கெலாம் போனால் விண்டோ ஷாப்பிங் தான். அண்டு இந்த ஊர் பொறுத்த வரைக்குமே நான் அப்படி தான். மால்க்கெலாம் போனால் எதுவும் பெருசாக வாங்குறதுலாம் கிடையாது. கடைகளை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம். பட் ஃபுட் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஆனால் அது எதுவும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன இடங்களை அழகாக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க. ஆனால் எனக்கு இந்த மால்குள்ளே இருந்த கடைகளில் இருக்க பொருட்களோட விலை பெருசாக எதுவும் தெரியலைங்க. ஆனால் இந்த மாலை சுற்றி பார்க்கணுன்னா தாராளமாகவே வரலான்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ரூஃப் இருக்க மாலை சுற்றி பார்த்தது எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா இது மாதிரி நான் ஒரு மாலை பார்த்ததில்லை. அண்ட்
இதை சுற்றி பார்த்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பார்த்த உங்களுக்குமே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மால் தான் அப்படின்னு தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மால்குள்ளே நாங்கள் ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்போங்க. அதுக்கப்புறமா நாங்கள் போகணும்னு நினச்ச அந்த ட்ராம்பலைனுக்கு கிளம்பியாச்சு. இந்த ட்ராம்பலைன் பேர் வந்து ஸ்கை ஜோன் அண்ட் இது எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 10 minutes தாங்க. இந்த 10 minutes ட்ராம்பலைன் வர்றதுக்கு தான் நீ ஹைவேஸில் ரூட்டை மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. இந்த ட்ராம்பலைன் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கானது தான். பேரண்ட்ஸ் வேணும்னா அக்கம்பெனி பண்ணிக்கலாம். பட் வந்து அதுக்கு தனி சார்ஜ் தான். இவங்க இதுக்குன்னே தனியாக மெம்பர்ஷிப் பாஸும் வச்சுருக்காங்க. ஸ்டாண்டர்ட் பாஸுமே வச்சுருக்காங்க. ரெகுலராக வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மெம்பர்ஷிப் பாஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். என் பையனுக்கும் சரி எங்களுக்குமே சரிங்க ட்ராம்பலைன் வந்து தி ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்டு என் பையன் அந்த இடத்துல போய் காலை வச்சது தான் அவன் ஜம்ப் பண்ணுற அந்த குஷியில் என்ன அழகாக ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். இது அவன் ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எனக்கே அதை நம்ப முடியலங்க. அவன் ரொம்ப நாளாக வந்து இதெல்லாம் விளையாடிட்டு இருக்க பையன் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் இங்கே விளையாட வந்த எல்லா குழந்தைங்களுமே பாருங்கள் பயங்கர வாழுத்தனவங்க. ஒன்றையும் கையில் பிடிக்க முடியல, அவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த ட்ராம்பலைனில் விளையாடுறதுக்கு நம்ம பாஸ் வாங்கும் போதே அவங்க சாக்ஸுமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த சாக்ஸ் போட்டு தான் நம்ம ட்ராம்பலைனில் ஜம்ப் பண்ண முடியும் ஒரு விளையாட முடியும். அது போட்டால் தான் கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நம்ம வழுக்கி விளையாடுற சான்சஸ் நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே விளையாடுற ஒவ்வொரு கேமுக்குமே ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. லைக் ஜிப்லைன், அப்புறம் டாஜ் பால், மல்டி பால், பவுல்டர் பால் அப்படின்னு நிறைய பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அங்கே போய் தான் எனக்கே தெரியுது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாமே முக்கால்வாசி இந்த மாதிரி ட்ராம்போலைனில் தான் நடக்கும். ஏன்னா ஸ்கூல் கிட்ஸ் எல்லாமே வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப பிரியப்படுறதுனால அவங்க எல்லாருமே பர்த்டே பார்ட்டிஸை இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுக்குன்னு தனியாக பாஸ்லாம் இருக்குங்க. பர்த்டே பார்ட்டிஸ்க்குன்னு தனியாக பாஸ் இருக்குது, குரூப் பாஸாகவும் இருக்குது. இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ரூம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச உடனே பசங்க இங்கே விளையாட வந்துடுவாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா சின்னதாக லாக்கர் ரூம் வச்சுருப்பாங்க, ஷூ ரேக் வச்சுருக்காங்க அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸுமே இங்கே இருக்கும். என் பையனை இங்கே கூப்பிட்டு போய் விட்டது தாங்க கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே விளையாடிருப்பான். கொஞ்ச நேரம் கூட வந்து ரெஸ்ட்டே எடுக்கல. ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு படுத்து தூங்கினா பாருங்க ஒரு தூக்கம். அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கும் போது அவ்வளோ உடம்பு வலி அவனுக்கு. இந்த ட்ராம்பலைன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தாராளமாக விளையாடலாம். ஏன்னா அந்தளவுக்கு அது அவங்களுக்கு ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணும். கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. சரி நான் ட்ரை பண்ணலான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணேங்க. எனக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வீக்கெண்ட் சூப்பராகவே போச்சுங்க. கேசல் டைப்பில் இருந்த அந்த மாலும் சரி அண்ட் இந்த ட்ராம்பலைனும் சரி எங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.
பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் திரை.